ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சாய் கீதாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்னோடய தேர்ஸ்டேவோட பரபரப்பான மார்னிங் ஒர்க்கு தான் பார்க்க போகிறோம். இப்போது டைம் 6:45 ஆகுது. நான் 6:30 போல் தான் எழுந்திரிச்சேன். யூஸ்வலாக 5:30க்கே எழுந்து இன்னும் இதுக்குள்ளே ஒரு 30% ஒர்க் கம்ப்ளீட் ஆகிருக்கும். இனிமேல் தான் ஃப்ரெஷ் ஆகிட்டு நான் கிச்சனுக்குள்ளே போகணும். இப்படி தான் இருக்குது என்னுடைய கிச்சன். நைட்டே பாத்திரங்கள்லாம் தேய்ச்சி வச்சுருவேன். இதெல்லாம் எடுத்து வைக்கணும். நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சு. கிச்சனுக்குள்ளே என்ட்ரி ஆனதுமே ஃபஸ்ட்டு விண்டோஸ்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுருவேன். அப்போ தான் நமக்கு ஃப்ரெஷ்ஷான ஏர் கிடைக்கும். இது நேற்று உள்ள பால் உர ஊற்றுறதுக்கு லைட்டாக சூடு பண்ணிடணும், அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுருந்தாலுமே மார்னிங் லைட்டாக தொடச்சி விட்டுட்டு தான் என்னோடய ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு தக்காளி பிரியாணியும் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். எந்திரிச்சதே லேட் ஆகிடுச்சு. 6:45க்கு தான் கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சேன். 8:20க்குள்ளே என்னோடய வேலையெல்லாம் முடிக்கணும். அப்படிங்கிறதுனால வேறு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே தொடச்சிட்டு இருந்தேன். ஆதித்த பகவானும் அவரோட ஒர்க்கை சூப்பராக ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. கிச்சனுக்குள்ளே இருந்து அவரையும் வணங்கிட்டு இங்கே அன்னபாபாவுக்கு தீர்த்தமும் டெய்லி மாற்றி வச்சுடுவேன். இந்த பாபா எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலு. ஏன்னா என்னோடய சிஸ்டர் எனக்கு கொடுத்தாங்க. இவர் நம்ம வீட்டுக்கு ஒரு 2.5 வருஷம் ஆகுது. அப்பையிலேருந்து நான் கிச்சனுக்குள்ளே தான் வச்சுருக்கேன் அந்த அன்னபாபாவை. அதுக்கப்புறம் நம்ம சேனலோட லோகோவும் சேம் இந்த பாபா ஸ்டில் தான் இருக்கும். இப்போது டைம் 7:10 ஆகுது. இன்னும் 1 ஹவருக்குள்ளே நான் என்னோடய ஒர்க்கெல்லாம் முடிக்கணும். அதோடு இல்லாமல் பசங்களுக்கும் தலையெல்லாம் சீவிடணும். அப்படிங்கிறதுனால கிடுகிடுன்னு ஒரு அடுப்பில் பாலை வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் குடிக்கிறதுக்கு தண்ணி போட்டு வச்சுருக்கேன். இங்கிட்டு நைட்டு தேய்ச்சி வச்ச பாத்திரங்கள்லாம் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி கருணக்கிழங்கு போட்டு புளிக்குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா நேற்று கொஞ்சமாக வெங்காயமும் பூண்டும் உரித்து வச்சுருந்தேன். அது இருந்துச்சு. அதனால் கருணக்கிழங்கு போட்டு புளிக்குழம்பு வச்சிட்டோம் அப்படின்னா டிஃபனுக்கும் ஆகிடும், மத்தியானம் லஞ்சுக்கும் பேக் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் அதெல்லாமே எடுத்து வச்சுட்டு இந்த சைடு புளியும் ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் புடலங்காய் பருப்பு போட்டு துவட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன். கருணக்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் எடுத்து வச்சுருக்கேன். சாப்பாட்டுக்கு தேவையான அரிசியையும் எடுத்து ஊற வச்சுருந்தேன். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கருணக்கிழங்கை வச்சு விட்டுறலான்ட்டு வச்சுட்டேன். மதியத்துக்கு பசங்களுக்கு குழம்பு கொடுத்துட்றோன்னா ஒயிட் ரைஸ் தனியாகவும் குழம்பு தனியாகவும் தான் எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியான லஞ்ச் பாக்ஸஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். கருணக்கிழங்கு வேகிறதுக்குள்ளே பாசிப்பருப்பையும் ஊற வச்சுட்டு புடலங்காவையும் நறுக்கி வச்சுக்கிட்டேன். நம்ம எந்த விதமான காய்களை பயன்படுத்தி பொரியல் செய்தாலுமே கொஞ்சம் கூடுதலாக வெங்காயம் சேர்த்து வதக்கி செய்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பொரியல். சாப்பிடாத குழந்தைங்களும் சாப்பிட்ருவாங்க. மார்னிங் தண்ணி மட்டும்தான் குடித்தேன், இன்னும் டீ குடிக்கலை. பாலும் வந்துருச்சு. இந்த சைடு பால் டீக்கு பால் போட்டுட்டு இந்த சைடு சாதமும் வச்சு விட்டுட்டேன். காய் கட் பண்ணிகிட்டே இருக்கும்போது பசங்க கூப்பிட்டாங்கன்னு வெளியே போயிட்டு வந்தேன். அதுக்குள்ளே டீ பொங்கி ஊற்றிருச்சு. இதை உடனடியாக கழுவிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக போயிடும். ஆனால் பார்த்து தான் செய்யணும். இந்த ஸ்டாண்டும் அந்த ட்ரேவும் ஹீட்டாக தான் இருக்கும். இதை க்ளீன் பண்ணாமல் நம்ம மேலும் இந்த அடுப்பை பயன்படுத்தினோம் அப்படின்னா நமக்கு நல்லா தேய்ச்சி கழுவுற மாதிரி தான் இருக்கும். ஸ்டவ்வை க்ளீன் பண்ணிவிட்டு எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் டீ ரெடி ஆகிடுச்சு. அதை ஆற்றி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் என்னோடய ஒர்க்கை திரும்பி ஸ்டார்ட் பண்ணேன். தக்காளி பிரியாணி செய்திருந்தேன் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சட்னி அரைக்கணும், கொஞ்சம் டிலே ஆகும். அதனால் பசங்களும் டயத்துக்கு போக முடியாமல் ஆகிடும். இப்போ குழம்பு செய்ததுனால எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே ஈஸியாகிடுச்சு. நான் பொரியலுக்கு எந்த அளவுக்கு வெங்காயம் சேர்ப்பேன் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டே இனி வதக்கி விட்டுற வேண்டியது தான். நான் மீன் குழம்போ புளிக்குழம்போ செய்யும்போது இந்த மாதிரி வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி, மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாத்தையும் பிசைஞ்சு தான் நான் ரெடி பண்ணிக்குவேன். அது மாதிரி அதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கிட்டு 2 கடாய் போட்டிருக்கேன். ஒரு சைடு புளிக்குழம்பு தாளித்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு பொரியலுக்காக கடாய் போட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஹீட்டான பிறகு ஆஸ் யூஷுவல் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் தாளிச்சிட்டு வெங்காயம் வதக்கிட்டு கொஞ்சம் பாசிப்பருப்பு போட்டு மஞ்சத்தூள் தண்ணி போட்டு கொதிச்சிட்ருக்கு. இந்த சைடு வடகம் தாளித்து வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டு வதங்கிட்டு இருந்தது. குழம்பும் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. இருந்தாலும் மிருத்துலாவுக்கு குட்டி தோசையும் பொடி வச்சு வேணும்னு சொல்லிட்டா.
கவிஷ்காவுக்கு வந்து நார்மல் தோசையும் குழம்பும் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. இவங்கெல்லாம் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் இந்த மாதிரி குட்டி குட்டி தோசையாக தான் ஊற்றி கொடுப்பேன், பெரிய தோசையை ஊற்றி கொடுத்ததில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதை கேட்டுக்கிட்டே என்னை வந்து வீடியோ எடுக்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தா. பசங்களும் சாப்பிட்டுட்டு லஞ்ச் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் நேரம் நான் வந்து ரிலாக்ஸாக உக்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் தோசை ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். கொஞ்சமாக வந்து தேங்காய் சட்னி அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் எடுத்து வச்சேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க. குழம்பே சூப்பராக இருக்குது, தோசைக்கு போதும்னு சொன்னதுனால அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். தோசை ஊற்றிக்கிட்டே விழுந்த பாத்திரங்கள் எல்லாமே தேய்ச்சி வச்சுட்டேன். அவங்களுக்கும் லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு எனக்கும் தோசை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் அப்படி அப்படியே கிடக்கட்டும்னு போட்டபடி வச்சுட்டு நான் சாப்பிட போயிட்டேன். இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு கொஞ்சம் லேட்டானாலுமே படப்படப்பாயிருது. அதனால் வந்து கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தயிர் ஊற போட்டுட்டு இந்த கிண்ணத்தில் ஓரங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த ஆடையை வந்து ஃபேஸ்லேயும் நம்ம கைகள்லேயும் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு ஷைன் கிடைக்கும். இது வந்து உடனே கிடைக்காது, நாளடைவில் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். வெண்ணெய்க்காக வந்து பாலில் இருக்கிற ஆடையை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்பையும் காயையும் வந்து சின்ன சின்ன கிண்ணங்கள்லாம் மாற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்துக்கிட்டு இருந்தேன். குழம்பு வந்து வேறு கிண்ணத்தில் மாற்றி வச்சுட்டு இந்த சட்டியில் கொஞ்சமாக சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றது வந்து ரொம்பவே பிடிக்கும் எனக்கு. அது அட்டகாசமாக இருக்கும். ஆனால் இப்போ சாப்பிட்டதுனால வந்துட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் வலித்து வச்சுட்டு பாத்திரம் தேய்க்க தான் போட்டுட்டேன். இந்த மாதிரி வந்து நம்ம சமையல் முடித்த பிறகு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கவுண்டர் டாப்பும் பார்க்கவும் அழகாக இருக்கும், க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய பொருளெல்லாம் வச்சுட்டு எப்பவும் போல் மார்னிங் சமையல் முடிச்சோட்டி கவுண்டர் டாப்பையும் ஸ்டவ்வையும் க்ளீன் பண்ணுவேன். அந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். இந்த மாதிரி வந்து கவுண்டர் டாப்பு ஸ்டவ்வெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பாத்திரம் தேய்ச்சோம் அப்படின்னா நம்ம தேய்ச்ச பாத்திரங்களை வந்து கவுத்து வைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சாப்பிட்டுட்டு ஒரு 5-10 நிமிஷம் உக்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் கிடுகிடுன்னு இந்த க்ளீனிங் ஒர்க்கை செய்துட்டோம் அப்படின்னா 10 மணிக்குள்ளே நம்ம ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸ் ஆகிடலாம். ஆனால் டிவி ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்ம கிச்சனுக்குள்ளே மறுபடியும் வர்றதுக்கு 11 மணி ஆகிடுது. என்னோடய ஒர்க்கெல்லாம் செய்து முடித்த பிறகு இன்றைக்கி தேர்ஸ்டே அப்படிங்கிறதுனால எங்களுக்கு தெரிஞ்ச அண்ணா வந்து பூ கொண்டாந்து கொடுப்பாங்க. அவங்களுக்கு வாங்க போகும்போது எங்களுக்கும் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஆனால் எல்லா பூவும் கலந்துருக்கும். அதை வந்து நம்ம தனித்தனியாக பிரித்து வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 1 வீக்குக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். புது பூ அப்படிங்கிறதுனால ஒரு 10-15 நாள் வரைக்கும் தாங்கும். இதனால் இந்த மாதிரி பட் ரோஸ் தனியாக, அதுக்கப்புறம் வந்து ரெட்டு எல்லோ ரோஸ் தனியாக, அதுக்கப்புறம் ஜெவந்தி பூ தனியாக இதெல்லாமே எடுத்து வச்சுருவேன். மார்கழி மாதம்லாம் கதிர் பச்சை கிடச்சிச்சு, இப்போ வந்து மருவு கொடுத்துருக்காங்க. இதை தனியாக கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை மாரியம்மன் கோயிலுக்கு போனால் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் கட்டுறதுக்கு வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் கவர் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். இதோட என்னோடய விலாகை நான் முடிச்சுக்கிறேன். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் தேர்ஸ்டேயோட மார்னிங் ஒர்க் எனக்கு இருந்துச்சு. இந்த வீடியோ மூலமா உங்களுக்கும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.